நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஓமவல்லி. இந்த ஓமவல்லி செடி நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஓமவல்லி செடி வளர பார்த்தீங்கன்னா அது வேரோட வேண்டாம், தனியாக கொஞ்சோண்டு இந்தளவு மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் பறிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து ஊண்டி வைங்க. கொஞ்ச நாள்லேயே அது வளர்ந்துடும். அப்படி தான் நாங்கள் 2 பறிச்சுட்டு வந்தோம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஊண்டியிருக்கோம். இப்போ நாங்கள் 2ஆக பறிச்சுட்டு வந்து 2 ஊண்டினோம். ஆனால் இப்போ மொத்தத்துக்கு எங்கள் வீட்டில் 13 செடி இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 1 பெருசாக ஒரு 2 இருக்குது, அப்புறம் சின்னது நிறைய சின்னதாக இருக்குது. இந்த சின்னதெல்லாம் எப்படி நம்ம வச்சா அதுவாக வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ரொம்ப சுலபம். இந்த பாருங்கள் கைஸ் இந்த இடத்துல தான் கைஸ் இதை எப்படி பறித்து சும்மா இப்படி லேசாக பிச்சு ஊண்டெல்லாம் வேணாம், ஈரமான மண்ணில் ஒரு குத்து மெதுவாக குத்துங்க. கொஞ்சம் நல்லது எப்படி வளருதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் கைஸ். இப்படி தான் நாங்கள் நிறையா இது ஊண்டி வச்சோம். இப்போ அதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இது வேரோட தான் இப்போ இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் குத்தி வச்சோம். இன்றைக்கி நாங்கள் இது மற்றும் இது அப்புறம் அது ஊண்டி வச்சுருக்கோம். இது மாதிரி நிறையா ஓமவல்லி மொத்தத்துக்கு 13 இருந்துச்சு. இப்போ உங்களுக்காண்டி 1 ஊண்டினோம். இப்போ மொத்தமாக எங்கள் வீட்டில் 14 ஓமவல்லி செடி இருக்குது கைஸ். மறக்காமல் லைக் போட்டுருங்க.